அததாங்க சொல்றேன். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த திமுக நம்மளை அசிங்கப்படுத்துது, இந்த திமுக நம்மளை அவமானப்படுத்துது, இந்த திமுக நம்மளை கொச்சப்படுத்துது, இந்த திமுக நம்மளை நிராகரிக்குது இல்ல, அப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு போடுவோம்யா அப்படின்னு தூக்கி குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலங்க சென்னையில எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அலை இருக்கும்னு. இரண்டாவது காவல்துறையை வச்சு என்ன வேணா ஆட்டம் போடலாம். எவனாவது ஒரு ட்வீட் போட்டாலோ பேஸ்புக்ல கிறுக்கினாலோ ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா வீட்டுக்குள்ள போய் கக்கூஸ் தண்ணி எடுத்து ஊத்துறது, இப்படி கேவலமான மட்டமான மனநிலையை பண்ண இந்த விஷயத்தெல்லாம் காவல்துறை தடுத்து நிப்பாட்டவே இல்லையே. ஏங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எஃப்ஐஆர் லீக் அவுட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் கிளிச்னு பேசினாங்க இவங்க. இந்த தேர்தல் முடிவுகள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுகள். நிறைய எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் கூட வந்து சொன்னாங்க. பட் ஆனா யாருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கல. இது திமுகவின் தோல்வி, தாவேகாவின் வெற்றி. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க முதல்ல சொன்னதுதான் திமுகவுக்கான தோல்வி அப்படிங்கறதுதான் சரியான ஸ்டார்டிங் பாயிண்ட். தாவேகாவுக்கான வெற்றிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் தான். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து மாற்று அல்லது திமுக அதிமுக போன்ற திராவிட ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அளிக்காத ஒரு ஆதரவை வந்து தாவேகாவுக்கு திமுக அதிமுக மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தியின் அளவு கூடியிருக்கிறது. முன்னாடி வந்த மாற்றுன்னு சொல்லி வந்தவங்களை விட விஜய்க்கு இருக்கிற ஒரு கூடுதல் என்னன்னா, அவர் ஒரு 30 ஆண்டு கால திரையுலகத்தில் உழைப்பை கொட்டி கொட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தினுடைய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு அப்படின்னா அந்த அந்தஸ்தை நீங்க நிராகரிச்சிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ அவருடைய நட்சத்திர அந்தஸ்து பிளஸ் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு இருந்த வெறுப்புணர்வு பிளஸ் இந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்திருக்கக்கூடிய மறக்க ஒண்ணா துயரங்கள், மறக்க ஒண்ணா மோசமான சில செயல்பாடுகள் ஆகியவை விஜய் பக்கம் மொத்தமா சேனலைஸ் ஆனதன் காரணமாக விஜய்க்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து மக்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்கன்னு பாக்குறேன். இந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்கள் ஒரு நல்லதொரு விஷயத்தை தமிழ்நாட்டில் பண்ணணும்னு நான் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன். விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க சொன்னது சரியான ஒரு விஷயம் தான். இருப்பினும் இப்படி தனிப்பெரும்பான்மை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருப்பது அப்படின்றது வந்து உண்மையிலே மக்கள் வந்து ஒரு மாற்றம் எதிர்பார்த்தாங்க அப்படின்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மாற்று அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும்பான்மையா ஒரு கட்சி வளர்ற அளவுக்கான ஒரு எதிர்ப்பு, ஒரு மனநிலை, ஒரு வேவ் அப்படின்றது இருந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, எனக்கு என்னன்னா தனக்கான ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத முன்கூட்டியே தீர்மானித்து கொண்ட திரு விஜய் அவர்கள் அங்கதான் அவர் அதிமுகவை தூக்கி சாப்பிடுறாரு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் அதை மட்டுமே டார்கெட் பண்ணி நகர துவங்கினார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக அதுதான் எனக்கு எதிரி, அதுதான் நான் தோற்கடிப்பதற்காக வந்திருக்கேன்னு சொன்ன விஜய் அவர்கள் கடைசி கட்ட பரப்புற வரைக்கும் அதை மட்டுமே வந்து மேற்கொண்டுட்டாங்க. இன்னொன்னு, விஜய் அவர்கள் வந்து ரொம்ப எளிமையா மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் ஆகிற மாதிரியான விஷயம் தொடர்ச்சியா வந்து அவருடைய சின்னத்துல சேவனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நமக்கு என்ன இப்ப தோணுதா, ரிசல்ட்ஸ் மூலமா என்ன தோணுது அப்படின்னா, இப்ப மக்களுக்கு வந்து மக்களை போய் நேரடியா சந்திக்கிறதோ, தொடர்ச்சியா ஆர்ப்பாட்டம் பண்றது, போராட்டம் பண்றது, அதை பத்தி பேசுறது, பிரஸ் மீட் கொடுக்கறது, இதெல்லாம் எங்களுக்கு வேணாங்க. ஆட்சிக்கு வாங்க, எங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுங்க, சொன்ன வாக்குறுதியை காப்பாத்த பாருங்க, இதுதான் மக்கள் விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு வெற்றி நமக்கு வந்து உணர்த்ததான் நம்ம பாத்துக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் என்னன்னா, அந்த அளவுக்கு அங்க எதிர்ப்புணர்வு இருந்துச்சு, அந்த அளவுக்கு அங்க ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சுன்னா இது இன்றைக்கு நேரத்துக்கு முளைத்தது அல்ல, பல காலமா இருக்குது. அதுக்கு யாராச்சும் வருவாங்களான்னு நல்லா தொடர்ச்சி அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சேதத்தை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாரு. சீமான் அவர்களால இந்த முறை வந்து ஒரு 0.5% குறைஞ்சிருக்குது, அதாவது 8ங்கிறது 4 குறைஞ்சிருக்குது. அப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு மனிதர் கிடையாது. ஈவன் தோ ஹி ஸ்போக்ஸ் எவ்ரி ஐடியாலஜி, தமிழ் தேசியம் பேசுறாரு, அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அயராது உழைக்கிறாரு, பாடுபடுறாரு, அதனால வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது, நிராகரிக்க முடியாது. ஆனா இவர் தோக்கடிச்சிருவாரா, இவங்களை தோக்கடிச்சிருவாரா அப்படின்ற இடத்துல மக்களுக்கு பெரும்பாலும் ஒரு புத்தி உண்டு ஷா. என்னன்னா, ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்கிறவங்களுக்கு பண்ண ஒரு எண்ணம் ஒண்ணு உண்டு. அந்த இடத்துல விஜய் வச்சு பாத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியே வைக்கல, அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே வைக்கல அப்படிங்கறதாலதான் நம்ம பாக்குறோம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்குது. நீங்க திமுகவுடைய முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாருங்க. ஸ்டாலினை தோக்கடிக்கணுமா, அப்ப விசிலுக்கு போடுவோம். அவங்க VMS பாபு ஒருத்தர் நிக்கிறாரு, அந்த பாபு முன்னாள் திமுக காரு, அவர் அதிமுக போனவர், அப்பெல்லாம் யோசிக்கல. சேதாப்பட்டியில மாசு தோக்கடிக்கணுமா, விசிலுக்கு போடு. மதுரை மத்தியில PTR தோக்கடிக்கணுமா, முஸ்தபாக்கு போடுன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க, விசிலுக்கு போட்டு வச்சிருப்பாங்க. முஸ்தபா ட்ரிப்ளிகேன் காரு, அவர் மதுரை மத்தியில போய் ஜெயிக்கிறாபடி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. PTR பழனிசாமி ஒரு 10 இன்டர்வியூ, சுந்தர் ஒரு 10 இன்டர்வியூ, 2 பேரும் சண்டை போட்டு நவுந்து போ பிலிப்ஸ், நான் உள்ள வரேன் அப்படின்னு உள்ள வந்து மக்கள் வந்து ஏன் முடிவு எடுப்பாங்க,
என்ன மாதிரி பேசுறாங்க, அதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு சொல்லணும். ஆன்டி இன்கம்பன்சி கேட்டீங்கன்னா இருந்துச்சு. நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல இந்த கட்சி மீதான வெறுப்பு, ஆட்சி மீதான வெறுப்பு ரெண்டுமே இருந்திருக்குது. ஆட்சி பாருங்க, விளம்பர மோகத்தால, விளம்பரங்களால அரசுக்கு எதிரான விஷயங்களை தடைப்பட்டாங்க. 2வது காவல்துறையை வச்சு என்ன வேணா ஆட்டம் போடலாம். எவனாவது ஒரு ட்வீட் போட்டாலோ பேஸ்புக்ல கிறுக்கினாலோ, ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா வீட்டுக்குள்ள போய் கக்கூஸ் தண்ணி எடுத்து ஊத்துறது, இப்படி கேவலமான மட்டமான மனநிலையை பண்ண இந்த விஷயத்தெல்லாம் காவல்துறை தடுத்து நிப்பாட்டவே இல்லையே. ஏங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எஃப்ஐஆர் லீக் அவுட் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் கிளிச்சுன்னு பேசினாங்க இவங்க. தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் போன பிள்ளைய வந்து ஒருத்தர் கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்கிறான், பாலியல் வன்கொடுமை கொலை பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் மக்கள் மத்தியில இருந்திருக்கும். அந்த கொதிப்பை வந்து காண்பிப்பதற்கான இடத்துல, அதை சேனலைஸ் பண்ற இடத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல வந்து லூஸ் ஆயிட்டாரு. அந்த இடத்த விஜய் பிடிக்கிறாரு. இன்னொன்னு விஜய் சொல்லிட்டாருல்ல, இந்த பாருங்க, என் அரசியல் எதிரி திமுக, என் கொள்கை எதிரி பாஜக, எனக்கு ஓட்டு போடுங்க. அப்ப மக்கள் ஆன்டி பிஜேபியா விஜய் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஷா, உனக்கு தெரியும், பர்சன்டேஜ் அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் வாக்கு வங்கி விஜய்க்கு கணிசமா போயிருக்கு. அது இல்லாம நீங்க 1.5 கோடி ஓட்டெல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது, தமிழ்நாட்டுல பண்ணவே முடியாது. அப்ப மக்கள் மத்தியில நீ மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பியா, விஜய் எதிர்க்கட்டும் போப்பா அப்படின்னு தள்ளுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. அதனாலதான் சொல்றேன், இப்ப 110 சீட்டுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா சந்தேகம் மட்டும், இந்த வெற்றி அப்படிங்கறது வந்து நம்ம புரிந்து கொள்றதை எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மையினரோட ஓட்டு, தலித்துகளோட ஓட்டு வந்து விஜய்க்கு போயிருக்கானா, போயிருக்கு. ஆனா அதுக்கான தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு தேவை எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா, கடைசியா திமுகவுடைய செயல்பாடுகள், நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதுக்கப்புறம் ரவுடிசம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து நிறைய பாக்குறோம். பெரிய பெரிய கொலைகள்லாம் வந்து நடந்திருக்கு, அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அது எல்லா ஆட்சி காலத்திலையும் நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனா இப்போ திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை நடத்தின விதம், தலித் மக்களை வந்து சில இடங்கள்ல வந்து அவங்க அணுகின முறை அப்படிங்கிறது வந்து அதுதான் அவங்களுடைய தோல்விக்கான ஒரு காரணமா அமைஞ்சிருக்கா. அந்த தோல்வியை விஜய் அறுவடை பண்ணிக்கிட்டாரா? நீங்க சொல்ற மாதிரி எல்லா ஆட்சியும் நடந்திருக்குதுங்க. இப்ப மட்டும் எங்க மக்கள் வந்து அப்படி சிந்திக்க போறாங்கன்னு நீங்க கேட்கறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனா எல்லா ஆட்சியும் நடக்கிறத விட இந்த முறை மக்களுக்கு அது ரொம்ப அதிகமா போய் ரீச் அவுட்டா இருக்குன்னு நான் நம்புறேன். அதுக்கு காரணமா விஜய் இருக்கிறார். நீங்க நல்லா பாருங்க, சென்னைங்கிறது தமிழ்நாட்டின் தலைநகரம். இந்த தலைநகரத்துல சென்னையை திமுகவின் கோட்டையா வச்சிருந்தவங்களுடைய கோட்டையில ஓட்டைய போட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ரிப்பன் பில்டிங்க்கு வாசல்ல உட்காந்து தொடர்ச்சியா மக்கள் போராடினாங்கல்ல, அந்த பக்கமா போய் கூலி படம் பார்க்க போனீங்களே, மக்கள் அசிங்கம் எழுதுனானா இல்லையா? கூலி தொழிலாளர்களை போராட விட்டு கூலி படம் பார்க்க போன சிஎம் ஃபேமிலி போட்டானா இல்லையா? அந்த போராட்ட களத்துல அந்த போராட்டம் இல்ல, ஒரே கேள்விதான். அந்த போராட்ட களத்துல நின்ன போராடிய நிறைய கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு அளிச்சிருக்காங்களா? அந்த போராட்ட களங்கள்ல சொல்றேன்னா அததாங்க சொல்றேன், அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்ல. இந்த திமுக நம்மளை அசிங்கப்படுத்துது, இந்த திமுக நம்மளை அவமானப்படுத்துது, இந்த திமுக நம்மளை கொச்சப்படுத்துது, இந்த திமுக நம்மளை நிராகரிக்குது இல்ல, அப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு போடுவோம்யா அப்படின்னு தூக்கி குத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கலங்க சென்னையில எல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு அலை இருக்கும்னு. சென்னையில ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க, ஒரு 5 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு தடவை தாவேக்காரங்க ஒரு ஆடியோ, அதெல்லாம் தப்புதான், ஒரு ஆடியோ வந்துச்சு, இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், அவங்க அந்த தெரியல எனக்கு. அது இல்ல, நம்ம வந்து ஒரு விஷயம் இப்ப நம்ம நடந்திருக்குது, போய் ரிசல்ட் கையில வந்தாச்சு, இதை வச்சு நம்ம பேசுறோம். இதுக்கு காரணம் இதெல்லாம் இருக்குன்றத நம்ம நம்புறோம். அது அப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதனால இதுக்கு முன்னாடி இருந்திருக்குது. எனக்கு வந்து இந்த முறை இருந்த சோசியல் மீடியாவோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து போன முறை எல்லாம் கிடையாது ஷா. அதனால மக்களுக்கு வந்து திமுக அதிமுக மாத்தி போயிருப்பான். இந்த முறை அப்படி கிடையாது. சோசியல் மீடியா விஜய் வச்சிருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த மாதிரி மக்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு பின்பம் அப்படிங்கறத வச்சுதான் இங்க அரசியல் அப்படிங்கிறது வந்து நடத்தப்படுது. அதை வச்சு பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப விஜய் அவர்களும் வந்து பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துச்சு. ஆனா உண்மையிலே பாஜகவோட நிலை என்னவா இருக்கு? இப்ப வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடத்திற்கு பின்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நிலைக்கே திருப்பி பாஜக போன ஒரு இதை பார்க்க முடியுது நம்மளால. ஒரே ஒரு மகிழ்ச்சி அதான் ஒண்ணு ஷா எனக்கு. ஏன்னா சிபிஎம் கூட அறிக்கை இருக்காங்க, பிஜேபியை நிராகரித்த மக்களுக்கு நன்றி அப்படின்னு. ஆனா ஒண்ணு சொல்லவா, பிஜேபியை நிராகரிக்கிற தகுதி, திராணி, தெம்பு இந்தியாவிலேயே சிபிஎம்முக்கு மட்டும்தான் இருக்கு, பிளஸ் காங்கிரஸுக்கு இருக்கு. ஓகே, நான் ஒண்ணும் மறுக்கல. ஆனா திமுக வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு பதவி சுகத்தை அடைந்த கட்சி திமுக. அவங்க வந்து இந்த எலெக்ஷன்
19 ஆரம்பிச்சாரு தமிழ்நாடு vs டெல்லின்னு, 21 யூஸ் பண்ணிக்கிட்டாரு, 24 யூஸ் பண்ணிக்கிட்டாரு, இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இப்ப என்னன்னா ஏமாத்தி இருக்குது ஐயா, அது பழைய ஃபார்முலா ஐயா, அதெல்லாம் யூஸ் பண்ணி இப்ப வேஸ்டா போச்சு. இப்ப சபரிசன் எங்க போய் மூஞ்சி வச்சுக்க போறாரு? சபரிசன் தான் சொன்னாரு, வி கிவ் குட் மேனிஃபெஸ்டோ, வி கிவ் சூப்பர் ஸ்கீம்ஸ் அப்படின்னாரு. மக்கள் எங்கயா ஓட்டையா போட காணும்? ஓட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு. இப்ப சிக்கல் எங்க இருக்குன்னு இவங்க சுய பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியத்துல இடத்துல இருப்பது வந்து திமுக தான். இல்ல நீங்க சுய பரிசோதனை எல்லாம் பண்ண வேணா. நம்ம தொகுதிக்கு போறப்ப அந்தந்த தொகுதியுடைய மக்கள், அந்தந்த தொகுதியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது வந்து அவங்க வந்து வெளிப்படையாவே வந்து சொல்றாங்க. அது வந்து அவங்க ஒரு மாற்றத்தை தேடி அவங்க தாவைக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம வந்து மூடி மறைச்செல்லாம் பேச வேணாம். அது அப்பட்டமாவே தெரியுது. களத்துக்கு போன எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அது தெரியும், நான் நம்புறேன். உண்மைதான் அது, நானும் அதை மறுக்கல. எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா, அந்த வெறுப்பு அப்படிங்கிறது எந்த பக்கம் கன்சால்டேட் ஆனவங்களுக்கு சந்தேகம் இருக்கு, போகும்பா இந்த இடத்துல சிம்மானுங்க போகும்பா, இந்த இடத்துல இங்க போகும்பா அப்படின்னு மனநிலை இருந்துச்சு. பட் அந்த கால்குலேஷன்ஸ் அடி வாங்கிருக்கு இல்ல, அது யாரும் எதிர்பார்க்கல. தவிர பிரதீப் குப்தாவை தவிர இது என்ன கொடுமைன்னா, தமிழர்களாகிய நமக்கு நம்ம ஊர்ல வந்து பிரதீப் குப்தா வந்து பிரதீப் குப்தா சொல்றாங்க, உங்க ஊர்ல ஆமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஆபீஸ்ல, நீங்க தான் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா, நானே கூட அவர் விமர்சனம் பண்ணேன். என்னையா இவரு போய் சொல்றாரு? நான் எடுத்த சில பேட்டிகள்ல சில பத்திரிகையாளர்கள் இது நடக்கிறனா நான் துறையை விட்டே போயிடலாம் சொல்லி இருக்கிறாங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால கணிப்புகள் தவறு இருக்குங்கிறத நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.